ஆராதனை தொடங்குவதற்கு முன்பாக தயவு கூர்ந்து உங்கள் கை தொலைபேசியை சைலண்ட் மோட்டில் அதென்றால் அடைத்து வைக்கும்படியாக நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு அது ஒரு தடையாக இல்லாதபடிக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி ஒரு நிமிடம் உங்களுக்குள்ளே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிருபையாக இரக்கமாக நம்ம எல்லோரையும் இந்த தேவன் குறித்த நேரத்தில் ஆலயத்துக்கு கூட்டி வந்திருக்கிறார். ஒரு சமாதானத்தோடு அவரை தொழுது கொள்ளும்படியாக உங்களோட சிந்தைகளை ஒருநிலைப்படுத்த வேண்டுமா கூட நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்று பரிசுத்த நற்கருணை வழங்கப்படும். உங்களை தானே நீங்கள் சோதித்தறிந்து பாவரிக்கை செய்து மிக பரிசுத்தமாக பங்கெடுக்கும்படியாக கற்றுக் கொடுக்கும். வேதத்திலிருந்து 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 146 சங்கீதம் வசனம் 1-2 வரை. அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நம்முடைய தேவன் மகத்துவம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். பரிபூர்ணத்தில் வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த பரிபூர்ணத்தில் வீற்றிருக்கிற தேவனை சபையா யாவரும் எழுந்து என்று கைகளை தட்டி பாடுவோம் மகிழ்வோம் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
மாட்சிமை நிறைந்த எங்க ஜீவனுள்ள பரம்பிதாவை, பணிந்து தலை குனிந்த ஆண்டவரை உங்க நாங்கள் தொழுது கொள்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரை தொழுது கொள்ளப்படக்கூட தேவனா இருக்கிறதுக்காய் இந்த காலை வேளையில நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகா பெரியவராக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமையின் தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வானத்துக்கு மேலாக நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம். அப்பா, வல்லமையின் தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்பாவும் உமேகாவும் இருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்க தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உடைய கரம் ஆண்டவரே எங்க மேல் இருந்ததுக்காக நாங்கள் மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். நீர் இரக்கம் பாராட்டுகிற தேவனா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையை, இந்த ஆராதனை வெகுவாக ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே குறித்த நேரத்தில் வந்து சேரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய நாளாக இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய நேரமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் சிறந்த முறையில் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு துதித்து பாட உங்களுடைய புகழ ஆண்டவரே இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க எங்களுடைய சிந்தைகளின் அலைபாயாதபடிக்கு ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் மாத்திரமே ஆண்டவரே இந்த ஆலயத்தில் இருக்க முடியாத உதவி செய்கிறோம். உங்களிடத்துல நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உங்களுடைய பாதப்படியில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சேதி ஏதி வந்திருக்கிறோம் மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரோடு நீ தங்கியிருக்குமா கூட ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த வல்லமை நிறைந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆண்டவரே மாற வேண்டிய இடத்திலும் ஆண்டவரே ஒரு மாறுதலோடு நாங்கள் வீடு திரும்ப ஆண்டவரே உதவி செய்யணுமாக உங்களுடைய வார்த்தைக்காக மிகுந்த நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நீரே எடுத்து நடத்தும்பாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரம்பிதாவே, அமருங்கள். அடுத்த பாடலாக அன்பின் நாமத்தை என்ற பாடல் நாம் பாடுவோம்.
இப்பொழுது சபையா யாவரும் எழுந்து நின்று இப்பொழுது மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 21ஆம் அதிகாரம் வசனம் 1 18 வரை. யோபு அதிகாரம் 21 வசனம் 1 18 மாறி மாறி வாசிப்போம். 1வது வசனம். யோபு பிரதியுத்தரமாக, என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள், இதை நீங்கள் என்னை நான் பேச போகிறேன், சகித்திருங்கள். நான் பேசின வைத்து பரியாசம் பண்ணுங்கள். நான் மனுஷனை பார்த்தால் அகலாகிறேன். அப்படியானால் என் ஆவி என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் குத்திக் கொள்வீர்கள். இதை நான் நினைக்கையில் வளர்கிறேன், நடுக்கம் என் மாசத்தை குடிக்கும். துன்மார்க்கர் ஜீவித்து விருதராகி பல்லவராவானேன். அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் இடர்படுவார்கள். அவர்கள் வீடுகள் பயம் இல்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிளறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. அவர்களுடைய எருது குனிந்தால் வீணாய் போகாது, அவர்களுடைய பசி சுமை அறியாமல் இருக்கிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தங்களையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசையை சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களை தங்கள் நாட்களை போக்கி ஒரு குஷன பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி, என்னை விட்டு விலகியும் உம்முடைய வழிகளை அறியவும். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் நினைக்கிறார்கள். துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைத்து போம். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். 18வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் மாற்று முகத்தில் இருக்கிற துருவை போலவும் பெருநாட்டில் பறகடிக்கிற மணலை போலவும் இருக்கிறார்கள். அமருங்கள். தேவன் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் உலுத்திராம் பைபிள் பிரஸ்பிட்டரியன் தமிழ் ஆராதனைக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் எல்லோரும் தேவனுடைய அன்பிலும் அவருடைய சமாதானத்திலும் அவருடைய இரக்கத்திலையும் பூர்ணமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசேஷமாக சிஸ்டர் சமனஸ், உங்கள் பேர் கணக்கு வச்சிருக்கீங்கன்னா லாபிஸிலிருந்து வந்திருக்கிறாங்க. உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்று மேலும் சகோதரோவின் உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். சிஸ்டர் ஏஞ்சலின் பிரதர் யோவானே, இன்றோடு நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களையும் சபையின் சார்பில் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். காணிக்கை கிறிஸ்தவ பாகத்தை எடுப்பதற்கு முன்பாக மேலும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். என் கூடவே இரும் என்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். Thank
ஜெபத்தை நம்முடைய தேவனுக்கு நாம் வழங்குவோம். சோசிர பாடலை நாம் பாடுவோம். உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் தேவனே. இந்த காலையில் கூட நீங்கள் தேவனுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். நல்லவே இந்த வேலையில் கூட ஒரு சிறு காணிக்கை எடுத்து வந்திருக்கிறோம். அது ஆசீர்வதியும் கொடுத்த கரங்களையும் ஆசீர்வதியும் சபை தலைவர்கள் நாங்கள் எடுத்து பயன்படுத்த அவசியமாக கூட செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. சபையா யாவரும் எழுந்து நின்று இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலுக்கு பிறகு போதக ஜெபத்தை நம்ம சபையின் போதகர் நம்மை வழிநடத்துவார். இஸ்ரவேலின் ராஜாவே
யாவரும் கண்களை முடிக்கிறோம் செய்வோம். மகிமையும் ஆட்சிமையும் எங்கள் பரலோக பிதாவே உடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் கர்த்தருடைய கிருபை என்றென்றும் மாறாததாயிருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பாராட்டிய உம்முடைய கிருபையையும் உம்முடைய தயவையும் உம்முடைய அன்பையும் நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை காண்கின்ற தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய இடுக்கண்களிலெல்லாம் எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி செய்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையிலே தயவாய் எங்களுடைய கிரமங்களையும் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய மன்றாட்டை கர்த்தர் கேட்டு அதில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் மத்தியிலே பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தயவாய் நினைவு கூற, கர்த்தாவே அவர்களை கண்ணோக்கி பார்க்க நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஜான் கண்ணாவுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே உம்முடைய கரம் அவரை தொட்டு குணமாக்கி வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்தில் சுமூகமான அறுவை சிகிச்சை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே இன்றைக்கும் மகன் தேடி வருவதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மகனுக்கு கொடுக்க போகிற பூரண சுகத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தொடர்ந்து மகனை கர்த்தர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியான அனுக்கிரகத்தை கர்த்தர் கொடுக்க நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். ஆபத்து காலத்திலே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவர்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே அப்படியாக உம்முடைய பிள்ளைக்கு நீர் இறங்கி நீர் அதற்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கண்ணீரை எல்லாம் கர்த்தர் பார்த்து ஆண்டவரே மகனுக்கு கர்த்தர் விடுதலை தந்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக கர்த்தாவே பலவீனப்பட்டிருக்கிற டேனிக்காக நாங்கள் செபிக்கிறோம். மகனை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே தொடர்ந்து தாயார் ஏஞ்சலின்காக நாங்கள் செபிக்கிறோம். தாய் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்க ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே இப்படியாக சகோதரி குலிகாவுக்கும் தேவன் தொடர்ந்து இறங்கி காலை கர்த்தர் திடப்படுத்தி சுகப்படுத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். மற்றும் ஆண்டவரே சகோதரி திரேசாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மகளோடு கூட கர்த்தர் தங்கிறோம். ஆண்டவரே மகளுக்கு அந்த கால் புண்கள் ஆறி வர கர்த்தர் தாமே உதவி செய்ய செபிக்கிறோம். பிதாவே தகப்பனே இப்படியாக குடும்பத்திலே பல விதமான இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே நீர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறபடினால் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை தர நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே சகோதரர் ரோனிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகனை மீண்டுமாக உடைய ஆலயத்திலே காண செய்தீர், அதுக்காக நன்றி. மகனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கர்த்தர் இடைப்பட உடைய சித்தம் மகனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் காத்து தயவாய் வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே தேவனே இப்படியாக இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சிறுவன் ரோஷன் ராஜ்காக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய அன்பு கரம் மகனை தாங்கட்டும், மகனை பலப்படுத்தட்டும், மகனை ஸ்திரப்படுத்தட்டும். வருகின்ற ஆண்டிலே கர்த்தருடைய நன்மையை மகன் காணத்தக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இப்படியாக எங்களுடைய திருச்சபையின் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இம்மட்டும் தயவாய் ஆசீர்வதித்து வழி நடத்தினது போல தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே எங்களுடைய கட்டட காரியத்தை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒரு கட்டடத்தை காண்பித்திருக்கிறீர், அதற்கான காரியங்களையும் வாசல்களையும் கதவுகளையும் ஆண்டவரே நீர் திறந்து உம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே அதுக்கான பண தேவைகளையும்
பேங்க் லோனும் ஆண்டவரே கிடைக்கப்பட ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் பெறப்போகிற அந்த கட்டடமானது ஆண்டவரே இது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே இது எங்களுடைய முயற்சியோ எங்களுடைய யுக்தியோ எங்களுடைய பலனோ எங்களுடைய பிரயாசமும் அல்ல, இது முற்றிலும் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று நாங்கள் சாட்சி சொல்லத்தக்கதாக ஆண்டவரே ஒரு அற்புதத்தையும் மகத்துவத்தை கர்த்தர் எங்களுக்கு காண்பிக்க நாங்கள் ஒன்றாக தகப்பனே எங்களுக்கு இறங்குவீராக, எங்களை தயவாய் நடத்துவீராக. ஆண்டவரே இந்த வாரம் சனிக்கிழமை இந்த ஜோர் மாநிலத்தில் நடக்கவிருக்கிறதான இந்த எலெக்ஷனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த எலெக்ஷனை ஆசீர்வதித்து ஆண்டவரே நல்ல பருவநிலை தாரும். ஆண்டவரே ஜோரின் யாவரும் ஆண்டவரே தங்களுடைய கடமையை செலுத்த கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. ஆண்டவரே நீர் தீர்மானித்திருக்கிற அரசாங்கத்தை இந்த ஜோர் மாநிலத்தில் ஏற்படுத்த ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேற நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே நீர் ஏற்படுத்துகிற அரசாங்கத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தாவே உதவி தாரும். எல்லா முரட்டாட்டத்தையும் ஆண்டவரே நீக்கி கர்த்தர் ஏற்படுத்திய ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் ஆண்டவரே அதிகாரத்திற்கும் நாங்கள் கீழ்ப்படுகின்றவர்களாக எங்களை நடத்த நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே இன்றைக்கும் இதோ பரிசுத்த பந்திக்கு நாங்கள் வருகிறோம். எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய பரிசுத்த பந்தியில நாங்கள் கலந்து கொள்ள உதவித்தார். ஆண்டவரே நாங்கள் யாவரும் இதில் அபாத்திரமாய் கலந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்த உள்ளத்தோடு மனம் திரும்பியவர்களாய் இதில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவித்தார். ஆண்டவரே மீண்டுமாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே எங்களுடைய வாழ்க்கையை நீர் முற்றிலுமாய் அறிந்த தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே எங்களுக்கு முன்னதாக இருக்கிற சவால்களை எல்லாம் தேவனே நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே கிருபையாய் முன்னோக்கி பார்த்து காரியங்களை வாய்க்க பண்ணி வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. அப்படியாக உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் தயவாயிரும். தேவனே எங்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். ஆண்டவரே எங்களை தயவாய் நடத்துங்க. எங்களுடைய கரம் பிடித்து எங்களை நடத்துங்க. ஆண்டவரே தேவனே கெட்ட குமாரனை போல அநேக வேளையிலே நாங்கள் பாதை தவறி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். எங்களுடைய பாவ சுபாவத்தினால் ஆண்டவரே பாவ இச்சைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ளவைகளுக்கும் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ்கின்ற ஜனங்களாக நிற்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய அன்பினால் எங்களை இழுத்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நடக்கும்படி செய்ய எங்களுக்கு உதவித்தார். ஆண்டவரே உலகத்திலே இருக்கிற எல்லா விதமான பாவங்களையும் நாங்கள் வெறுத்து தள்ளுகிறவர்களாக, சகோதர சிநேகத்தை நாங்கள் விரும்புகிறவர்களாக, ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் பெறுகிறவர்களாக, ஆண்டவரே சபையிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நேசிக்கின்றவர்களாக கர்த்தாவே எங்களை நடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். தேவனே உம்முடைய அன்பை பிரதிபலிக்கிற தேவ பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கின்றவர்களாக, ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவித்தார். எங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவித்தாரும். ஆண்டவரே தேவனே இந்த உலகம் எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஆனால் அவைகளுக்கு நாங்கள் இடம் விடாமல் உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க, ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையின் தியாகத்தை நாங்கள் நினைத்து பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு உதவித்தார். ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்தார். மீண்டுமா எங்களுடைய பாவங்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து இன்றைக்கு உம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறாங்க. ஆண்டவரே உம்முடைய வசனம் பேசப்படும் பொழுது எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள், எங்களுடைய செவிகளை நாங்கள் மந்தமாக்காமல், எங்களுடைய இருதயங்களை நாங்கள் கடினப்படுத்தாமல் உடைய வார்த்தையை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு உதவித்தார். சிறுவர் ஊழியத்தையும் கர்த்தர் தயவாய் ஆசீர்வதிக்கிறார். மீண்டுமாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இதை ஆட்கொண்டு வழிநடத்தும்படி அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்க.
பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு செல்லலாம். எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1-2. We then, as workers together with him, beseech you also that ye receive not the grace of God in vain. For he said, I have heard thee in a time accepted, and in the day of salvation have I circled thee. Behold, now is the accepted time. Behold, now is the day of salvation. பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நமக்கு நித்திய ஜீவன் தேவன் வாக்கு கொடுத்திருக்கின்றார். ரட்சிக்கப்பட்ட நம்மை தேவன் என்ன செய்யவில்லை என்றால், ரட்சிக்கப்பட்ட நம்மை தேவன் உடனே நம்மை பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. எப்போ நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அந்த நாள்ல தேவன் நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை பரலோகத்துக்கு. நான் உன்னை பரிசுத்தமாக்கி விட்டேன், என்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் உன்னை கழுவி விட்டேன், நீ இப்பொழுது நீதிமானாகி இருக்கின்றாய், ஆகையினாலே இனி பூலோகத்திலே நீ வாழ்வதற்கான இடம் இல்லை, வாழ்வதற்கு தகுதி இல்லை, ஆகையினாலே உன்னை ரட்சித்தேன் அப்படி என்று சொல்லி நான் இப்பொழுது உன்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று ஆண்டவர் அப்படியாக செய்யவில்லை. மாறாக நாம் என்ன பார்க்கிறோம், தேவன் ரட்சிக்கப்பட்ட நம்மை இந்த பூலோகத்திலே வைத்திருக்கிறார். ஒரு காலகட்டத்திற்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எதற்காக? ஒரு நோக்கத்திற்காக, ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக. For a great purpose God has left us on this earth once we are saved. எதற்காக? To showcase his grace to all the living. ஜீவனுள்ளோருக்கு தம்முடைய கிருபையை காண்பிக்கும்படியாக தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய கிருபையை நாம் உலகத்தாருக்கு அல்லது ஜீவனுள்ளோருக்கு காண்பிக்கும்படியாக தேவன் நம்மை இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, கிருபை என்றால் என்ன? What is grace? இப்படியாக டெஃபினேஷன் கொடுக்கப்படுகிறது. God's favor toward the unworthy, or God's benevolence on the undeserving. தகுதியற்றவர்கள் மீது தேவன் காட்டும் கருணை அல்லது தகுதியற்றவர்கள் மீது தேவன் காட்டும் இரக்கம் என்பதாகும் என்று பார்க்கிறோம். இதுதான் கிருபை. அப்போ அந்த கிருபையிலே நம்ம என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய அன்பை பார்க்கிறோம், தேவனுடைய இரக்கத்தை பார்க்கிறோம், தேவனுடைய பரிசை நம்ம பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கிருபை குறித்து நம்ம பார்க்கும்போது அது எப்படியாக வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது என்றால், அதாவது தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படியாக வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது என்றால், எப்படி டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, ஒரு பரிசு, அதாவது இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பரிசு, விலை உயர்ந்த ஒரு பரிசு இருக்குது. அந்த பரிசை நான் இப்போ என்ன செய்கிறேன் என்றால் நான் ரூபிக்கு கொடுக்கிறேன். அந்த பரிசை நான் கொடுக்கிறேன். அப்போ நான் அந்த பரிசை கொடுப்பதற்கு முன்னதாக அந்த பரிசு என்னுடைய, ஆனால் எப்பொழுது அந்த பரிசை நான் ரூபிக்கு கொடுக்கிறேனோ, இப்போ அந்த பரிசுடைய சொந்தக்காரர் யாரு? ரூபி. அங்கே ஒரு அந்த பெர்மனன்ஸ், அங்கே ஒரு நிலையான
உரிமையை நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ அந்த கிருபைக்கு நான் சொந்தக்காரன் அல்ல, அந்த கிருபைக்கு ரூபி அல்ல, அந்த பரிசுக்கு நான் சொந்தக்காரன் அல்ல, அந்த பரிசுக்கு ரூபி வந்து சொந்தக்காரியாக இருக்கின்றார். அப்படின்னா அந்த பரிசு கை மாறும் போது என்ன பார்க்கிறோம்? when a gift changes hands, the giver permanently relinquishes all rights to renegade or take back the gift in the future. அதாவது அந்த கிருபையை அந்த பரிசை நான் வந்து வழங்கும் போது நான் அதை மீண்டுமாய் எடுத்துக்கொள்வதற்கான எல்லா உரிமையையும் நான் விடுவிக்கிறேன் என்று அர்த்தம் கொள்கிறது. பிரியமானவர்களே, அப்படின்னா என்னன்னா தேவன் நம்ம கிட்ட அந்த அவருடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த கிருபைக்கு சொந்தக்காரர் நான் தான். அந்த கிருபையை இனி தேவன் எடுக்க போகிறது இல்லை. இப்ப அந்த கிருபையை நாம் என்ன செய்ய போகிறோம்? தேவன் நமக்கு அருளின அந்த கிருபையை நாம் என்ன செய்ய போகிறோம்? ரெண்டு செய்யலாம். ரெண்டு காரியம் தான் செய்ய முடியும். ஒன்று அதை பயன்படுத்த முடியும், இன்னொன்று அதை வீணாக்க முடியும். அதை தான் பவுல் இங்கே என்ன சொல்கிறார்? அந்த 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு என்று சொல்கிறார். கிருபையை, தேவனுடைய கிருபையை நீங்கள் வீணாக்காதீர்கள், வீணாக பெறாதீர்கள் என்று வசனம் சொல்கிறார். அதுதான் இன்றைக்கு என்னுடைய தேவ செய்தியின் தலைப்பு. தேவ கிருபையை விருதாவாய் பெறாதீர்கள். தேவனுடைய கிருபையை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு பவுல் நமக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் தேவ கிருபையை விருதாவாய் பெறாதீர்கள். அப்போ தேவனுடைய கிருபையை நாம் விருதாவாய் பெறாதிருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do if we do not want to receive God's grace in vain? முதலாவதாக நாம் வந்து பார்க்கிறோம், நாம் தேவ கிருபையை பயனுள்ளதாக்க வேண்டும். Make fruitful of God's grace. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார் முதல் வசனத்தில். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். By God's grace we are made new in Christ. கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வந்து வாசிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவன் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான். இனி உலகத்திற்கு சொந்தக்காரன் அவன் கிடையாது. அவன் இனி பரலோகத்திற்குரியவன். He belongs to the heavenly. அவன் பரலோகத்திற்கும் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் உரியவனாக அவன் இருக்கின்றான். கிறிஸ்து இயேசுவினுடைய தன்மை அணிந்தவனாக அவன் இப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் என்ன நோக்கத்திற்காக அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான்? If a Christian was created in the image of Christ, then what is the purpose? எதுக்காக அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான்? எபேசியர் 2:10 வாசிங்க. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கின்றோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய செய்கையாய் இருக்கிறோம். ஆங்கிலத்துல we are his workmanship அப்படின்னு போட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
தேவன் நம்மை கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும் பொழுது நம்மை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் தேவனுடைய அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்ற வண்ணமாக அல்லது பரலோக ராஜ்யத்திற்குரியவைகளாக நம்ம என்ன செய்திருக்கிறார்? நம்மை செதுக்கி வணைந்திருக்கிறார். நம்மை செதுக்கி வணைந்திருக்கிறார். அவருடைய வேலையை செய்வதற்கு அதுதான் அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணின நற்கிரியைகளை அவர் முன்னதாக அவர் அப்படின்னா என்ன? தேவன் முன்னதாக எனக்கு ஏற்படுத்தின நற்கிரியைகளை நான் செய்வதற்கு அவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார் என்று அர்த்தம் கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய கிரியைகளை செய்வதற்கு பிரியமானவர்களே, நம்மை ரட்சித்த பிறகு நம்ம இதெல்லாம் அப்படியே செய்ய முடியாது. நமக்கு ஒரு சூப்பர் பவர் ஆண்டவர் கொடுக்கல. நம்மை ரட்சித்த பிறகு நாம் பிரசங்கம் பண்ணவோ ஊழியம் செய்யவோ அல்லது வேதத்தை எடுத்து பேசவோ அது நமக்கு ஒரு மேஜிக் பவர் நமக்கு கொடுக்கப்படல. அங்கதான் நம்ம பார்க்கிறோம் தேவன் தம்முடைய கிருபையை வழங்குகிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அந்த கிருபையின் அளவை வித்தியாசமாக அவர் கொடுக்கிறத நம்ம பார்க்கணும். அந்த கிருபையின்படியே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த கிருபையின்படியே அவருடைய கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்று பாருங்கள். 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8. எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் கவனிங்க, சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, கிருபை எதற்காக கொடுக்கப்படுகிறது? சகலவித நற்கிரியைகளிலும் நாம் பெருக அப்படின்னு பாருங்க. அப்படின்னா தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிரியைகளை, தேவன் ஆயத்தம் பண்ணின கிரியைகளை நாம் நடக்கும்படிக்கு தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையை அவர் வழங்குகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிரியமானவர்களை நம்ம பார்க்கிறோம். தேவன் தம்முடைய கிரியைகளை நாம் நடக்கும்படி தேவன் தமது கிருபையை நமக்கு அருளுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, முதலாவது நாம் பலன் தருகிற கிறிஸ்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதை விட விசுவாசிகள், கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற விசுவாசிகள் பலன் தருகிறவர்களாய் காணப்படும். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் சும்மா இருக்கவே முடியாது. We cannot be passive. We must be active. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சும்மா இருக்கிறாங்க. தேவன் அவர் செய்யட்டும், நான் சும்மா இருப்பேன் அப்படி இல்லை. இங்க பார்க்கிறோம், நற்கிரியைகளை நடப்பிக்கும்படி அவருடைய கிருபை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன? சின்னதுல இருந்து சின்ன குறைவான கிருபை நமக்கு கொடுக்கும் போது சின்ன வேலையை செய்து முடிக்க, இனி அடுத்ததாக நாளைக்கு ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த கிருபையின்படி நாம் செயல்படவே ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன விரும்புகிறார் என்றால், தேவன் கொடுக்கிற அல்லது அளிக்கிற அந்த கிருபையை நாம் வீணாக்காமல் அந்த கிருபையின்படியே நாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, God's grace should be converted to good works. தேவன் நமக்கு அளிக்கிற கிருபையை அது நற்கிரியைகளாய் நம்ம மாற்ற வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்திலிருந்து
எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த நற்கிரியைகள் எப்படி இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ நடத்தையில நாம் தேவனுடைய கிருபையை காட்ட வேண்டும். நம்முடைய அன்பிலே, நாம் காட்டுகிற அன்பிலே தேவனுடைய கிருபையை காட்ட வேண்டும். நாம் நம்முடைய உபதேசத்துல, நம்முடைய விசுவாசத்துல, நம்முடைய பாவ அறிக்கையில, நம்முடைய ஜெபத்தில, நம்முடைய வேத வாசிப்பில தேவனுடைய கிருபையை நாம் காட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நமக்கு இலவசமாக வழங்குகிறார். அல்லது எபேசியர் 2:8 சொல்வது போல நமக்கு ஈவாக, பரிசாக அது தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த பூலோகத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த பூலோகத்திலே தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையின் அளவை கொடுக்கிறார். அந்த கிருபையின் அளவை கொண்டு நாம் நற்கிரியைகளை நடப்பிக்கும்படியே தேவன் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியைகள் இங்க பார்க்கிறோம், பெருகும்படியாக அப்படின்னு பார்க்கிறோம். So our good works should increase. நம்முடைய நற்கிரியைகள் பெருக வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய நற்கிரியைகள் பெருகணும், நாம் செய்கிற நற்கிரியைகள் பெருக வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, யோவான் 15:5 சொல்வது போல கிறிஸ்துவுக்குள் நாம் நாட்டப்பட்டவர்களாக அல்லது நடப்பட்டவர்களாய் அல்லது வேரூன்றி நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட. We must be rooted in Jesus Christ. தேவனுடைய கிருபையை பெறுகிற நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் வேரூன்றி நிற்காவிட்டால் என்ன நடக்கும்? தேவனுடைய கிருபையை நாம் அலட்சியப்படுத்துவோம். That is what is happening in Christian circles. கிறிஸ்துவின் வட்டாரத்திலே இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய கிருபையை அலட்சியப்படுத்துகிறார், அதை உதாசீனப்படுத்துகிறார். எப்படி? அந்த நாளிலே தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்வோம். தேவனுடைய அழைப்பை தெரியாமல், நான் எதற்காக கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று தெரியாமல் வாழ்கிற கிறிஸ்தவர்களை இன்றைக்கு அதிகமாக நாம் பிரியமானவர்களே, நாம் அப்படி இருக்க முடியாது. தேவன் அதற்காக நம்மை ரட்சிக்கவில்லை. தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த கிருபையை கொண்டு நாம் நற்கிரியைகளை பெருகும்படியாக தேவன் விரும்புகிறார். 2 உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்றாவது மோசேயை நம்ம பார்க்கிறோம். மோசே நம்ம பார்க்கும்போது மோசே மேல தேவனுடைய கிருபை அதிகமாக இருந்தது. பாருங்க, தேவன் அழைக்கும் போது அந்த முச்செடி புதிரில் தேவன் அழைக்கும் பொழுது, நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க நீ போ அப்படின்னு மோசேக்கு ஆண்டவர் சொல்லும் போது மோசே சாக்கு போக்கு சொல்றார். இல்ல ஆண்டவரே, நான் திக்குவாய், நான் பேச முடியாது, நீங்க என்னுடைய அண்ணன் அனுப்புங்க அப்படின்னு சொல்ற. உண்மைதான், he was hesitate, இல்ல அவர் தயங்கினார். ஆனா பிரியமானவர்களை நம்ம பார்க்கிறோம், நான் தேவன், நான் அவர்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன பிறகு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் புறப்பட்டு போகிறத நம்ம அங்க தேவனுடைய கிருபையை அவர் உணர்கிறார். அந்த பெரிய உன்னதமான ஒரு ஊழியத்தை இனி என்ன அவருக்கு சவால்கள் இருக்க போகிறது, இனி யாரெல்லாம் அவரை எதிர்த்து நிற்க போகிறாங்க என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு முன்னதாக கூட பெரிய சவால்கள் இருந்தும் கூட நாம் என்ன பார்க்கிறோம், அவர் தேவன் கொடுத்த அந்த கிருபையின் அளவில அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். 2 மில்லியன் பீப்புள், 2 மில்லியன் பீப்புளை அந்த மோசே அவர் நடத்தினார். பிரியமானவர்களே, இரண்டாவது உதாரணத்தை நம்ம பார்க்கும்போது நெகேமியாவை பார்க்கிறோம். நெகேமியா என்ன செஞ்சாரு? அவர் எருசலேம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிறகு நம்ம பார்க்கிறோம், அவர் பார்க்கிறாரு,
இந்த எருசலேம் சுவரெல்லாம் இடிந்து போய் கிடக்கிறது. அப்போ உள்ளத்துல அவருக்கு மனபாரம், ஐயோ என்னுடைய தேசம் வந்து இடிந்து போய் கிடக்குது, சுவர் இடிந்து போய் கிடக்குது, இதை யார் கட்டுறது, நான் போலனா வேற யார் போவா அப்படின்னு சொல்லி அந்த மனபாரம் வரும் பொழுது அவருடைய தயக்கம் என்னன்னா, இப்போ இந்த நான் இருக்கிற இந்த தேசத்துல இந்த ராஜா கிட்ட நான் போய் எப்படி பேசுறது? அப்ப என்ன செய்யறாரு? தேவனை நோக்கி அவர் ஜெபம் செய்கிறார். உடனே அங்கே ஒரு விடுதலை கொடுத்து நெகேமியா என்ன செய்யறாரு? அவர் எருசலேமுக்கு போறாரு, அந்த சுவருடைய நிலையை பார்க்கிறாரு. அடுத்ததாக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த சுவரை கட்ட அவர் பிரயாசம் எடுக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இதுதாங்க தேவனுடைய கிருபையின் முக்கியம். தேவனுடைய கிருபை நமக்கு வந்து வழங்கப்படும் போது இன்றைக்கு அந்த கிருபையில நாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நீங்க வேலை இடத்துல இருக்கிறீங்க, பள்ளிக்கூடத்துல இருக்கிறீங்க, ஏன் வீட்டுல கூட நீங்க வந்து இருக்கிறீங்க. இந்த தேவனுடைய கிருபையை நீங்கள் இன்றைக்கு எப்படி காட்ட முடியும் மற்றவர்களுக்கு? How can you show God's grace to others regardless where you are? நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே தேவனுடைய கிருபையை காண்பிக்கவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், இந்த பூலோகத்திலே வைத்திருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 5:16 வாசிங்க. இவ்விதமாய் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். பிரியமானவர்களே, உங்களிடத்துல தாழ்மையாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, அந்த வசனத்துல I want you to write your name, உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க. சரிங்களா? இவ்விதமாய் மனுஷர் என்னுடைய நற்கிரியைகளை கண்டு, அல்லது ஜேம்ஸ் ராஜாவுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என்னுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். போட்டீங்களா? நீங்க இப்போ போட்டீங்களா? இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறீங்க. Put your name there. ஏன்னா அநேக நேரத்தில் இந்த வேதத்தை வாசிக்கும் போது இது யாருக்கோ வாசிக்கிறோம், சரிங்களா? யாருடைய வெளிச்சம் நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம வந்து வாசிக்கலாம். ஸோ இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. சரிங்களா? போட்டீங்களா உங்க பேரு? நான் மறுபடியும் சொல்றேன் எப்படி செய்யணும் அப்படின்னா, இவ்விதமாய் மனுஷர் ஜேம்ஸ் ராஜா, அதுக்கு நீங்க எல்லாரும் ஜேம்ஸ் ராஜா பேர் போடாதீங்க, சரியா? உங்க பேரை போடுங்க. இவ்விதமாய் மனுஷர் ஜேம்ஸ் ராஜாவின் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. போட்டீங்களா? ஓகே, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். ஓகே, சரியா? ஓகே, 1 2 3. இவ்விதமாய் மனுஷர் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என்னுடைய பிரியமானவர்களே, நீங்க வீட்டுல போய் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் வந்து ஏதோ ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் மனுஷர் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார்களாம். அப்போ தேவன் நமக்கு அளிக்கிற கிருபை அது வீணாக்கவே கூடாது. வீணாக்குவதற்காக தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு வழங்குகிறார். பிரியமானவர்களே, அந்த கிருபையின் விலை என்ன தெரியுங்களா உங்களுக்கு? What is the cost of God's grace?
தேவனுடைய கிருபையின் விலை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்த அந்த மரணம். அவர் நமக்காக பாடுபட்டார். அவருடைய சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டது. அவருடைய திரு ரத்தம் நமக்காக சிந்திக்கப்பட்டது. எசாயா 53 சொல்வது போல, ஒருவனும் அவருடைய முகத்தை பார்க்க மாட்டான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவரிடத்தில் ரூபமும் இல்லை, அழகும் இல்லை. அவ்வளவு கொடூரமாக இருந்தது. ஏனென்றால் அந்த காயமும் அந்த இரத்தமும் அவரை சூழ்ந்து கொண்டது என்று பார்க்கிறோம். அவ்வளவாய் நமக்காக அவர் பாடுபட்டு அந்த கல்வாரி சிலுவையிலே, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் புலம்பினார். அவர் வேதனைப்பட்டார். He was in agony. அத்தனை பாடுகளும் அவர் பட்டது எதற்காக? இன்றைக்கு நமக்கு தேவனுடைய கிருபையை இலவசமாய் வழங்க. அப்போ இன்றைக்கு பவுல் சொல்கிற வண்ணமாக, அந்த கிருபையை நீங்கள் வீணாக பெறாதீர்கள். அந்த கிருபையை நீங்கள் வீணாக்காதீங்க. அந்த கிருபையை பயன்படுத்தி நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பியுங்கள் என்று நமக்கு வசனம் சொல்லும். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையை இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வீணாக்கி கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு அவருடைய கிருபையை இன்னைக்கு நாம் பயன்படுத்தி அதை மற்றவர்களுக்கு நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தேவனுடைய கிருபையை நாம் வீணாக பெறாதிருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ கிருபைக்கு இன்றே மறு உத்தரவு நாம் கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, தேவன் நமக்கு ஆபத்து காலத்திலே நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். God is our great helper என்பதை நம்ம பார்க்கிறோம். God is our present help in times of trouble. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கின்றார். இன்னைக்கு நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சகாயம் செய்கிற தேவனாக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது, அல்லது பழைய உடன்படிக்கையில் நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவுடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. மேசியாவுடைய வருகை அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரட்சிப்பு என்பது இனி வரப்போகிறது. Salvation was tomorrow. அதுதான் அவங்களுக்கு. ஏன்னா மேசியாவுடைய வருகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார். ஆனால் நமக்கோ ரட்சிப்பு எப்போ? இன்றைய ரட்சிப்பு. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலகத்துக்கு வந்துட்டார். வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அவர் இன்றைக்கு நம்மை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கின்றார். அவர் விடுதலையின் நாயகன் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை ரட்சித்த தேவன், கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது, காலம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த காலகட்டத்தில் தேவன் என்ன செய்கிறார்? எது செய்ய வேண்டுமோ தேவன் அதை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்மிடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? God expects us to reveal His grace to others. மற்றவர்களிடத்துல தன்னுடைய கிருபையை நாம் வழங்கும்படிக்கு அல்லது காண்பிக்கும்படிக்கு தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் இதுதான் எதிர்பார்த்தாரு. என்ன எதிர்பார்த்தாரு?
திருப்புங்க எசாயா 5ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்புங்க அதை. எசாயா 7ஆம் அதிகாரம். ஓகே, தயவாய் என்னை மன்னித்து விடுங்கள். 5ஆம் அதிகாரம், சாரிங்க, 5ஆம் அதிகாரம். சரியா சொல்ல நானே 7 இல்லை, எசாயா 5. சரியா தான் எழுதியிருக்கிறேன், நான் சொல்லும் போது தவிர சரியா தான் போட்டுருக்கிறேன். ஓகே, கொஞ்சம் தடுமாறிட்டேன், மன்னிச்சுடுங்க. எசாயா 5ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிங்க, சத்தமா வாசிங்க. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சைத் தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சைத் தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு எத்தனாவது வாசிக்கிறீங்க? 1 வாசியா? இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சைத் தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சைத் தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை குறிக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பிரியமானவர்களே, என்ன பார்க்கிறோம்? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி இனி அந்நிய தேசத்துக்கு முன்பதாக நீங்கள் என்னை காட்ட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் வந்து பேசும்போது அவர் சொல்றாரு, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. தேவன் எதிர்பார்த்தது இந்த ஜனங்கள் தேவனுடைய கிருபையை வீணாக்கியதை நம்ம வந்து பாருங்க. ஆனாலும் பாருங்க பிரியமானவர்களே, கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க. மேலும் 3ஆம் வசனம் வாசியா? எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சைத் தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள். நியாயம் தீருங்கள். யாராவது நியாயம் சொல்லுங்க. சரிங்களா? என்ன நியாயம் தீர்க்கணுமா? 4ஆம் வசனம். நான் என் திராட்சைத் தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் என்று ஆண்டவர் கேட்கிறார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் வந்து செஞ்சிட்டேன். நான் உனக்கு ஜீவனை கொடுத்தேன், நான் உனக்கு வேலையை கொடுத்தேன், நான் உனக்கு வீட்டை கொடுத்தேன், உனக்கு மனைவி கொடுத்தேன், உனக்கு பிள்ளைகளை கொடுத்தேன், உனக்கு பந்தங்களை கொடுத்தேன், சொத்தை கொடுத்தேன், சபையை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். உனக்கு போக்கிலும் வரத்திலும் உன்னை காத்து கொண்டேன். நான் எல்லாவற்றையும் உனக்கு செய்தேனே. நீ என்ன நற்கிரியை காண்பித்தாய்? நீ என்ன நற்கிரியை காண்பித்தாய்? நான் எதிர்பார்த்தேனே உன்கிட்ட இருந்து. என்னுடைய பாவ மன்னிப்பையே நான் வந்து உனக்கு கொடுத்தேனே. உனக்காக கல்வாரி சிலுவையிலே நான் மரித்தேனே. உனக்காக என் ஜீவனையே தந்தேனே. ஆனா எனக்காக என்ன நற்கிரியை நீ காண்பித்தாய்? இனிமையானது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் எதிர்பார்த்தேனே. ஆனா உன் வாழ்க்கையில வருகிறதெல்லாம் கசப்பா இருக்கிறது. தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார்,
தேவனுடைய கிருபையை வீணாக்காதவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு இனிமையானதை செய்கிறவனாக காணப்படுவான். பிறகு நம்ம வாசிக்கலாம், தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்று. நான் இடிப்பேன்றாரு. நீ ஒன்னும் கொடுக்கல, நீ கசப்பான பழத்தை கொடுத்தல, நான் இனி இடிக்க போறேன், உன்னை நொறுக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதன் பிறகு நம்ம பார்க்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமான நொறுக்குதலுக்கு பிறகு ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்தார். பிரியமானவர்களே, தேவனை பொறுத்தவரையில் நம்ம பார்க்கிறோம், ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, there is only one word on God's clock. தேவனுடைய நேரத்தில் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் உண்டு. என்னவென்றால் it is now. இப்போது. அதுதான் அந்த வசனம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் அந்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மறுபடியும் வாசிங்க. அது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க என்று கெஞ்சும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை விடுவித்தார். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். Now is the accepted time. Behold, now is the day of salvation. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்யும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். God's time is always today, now. Now is the only time you have got. You do not have yesterday. It is gone. You may not get tomorrow. நாளைய தினத்தை உனக்கு கிடைக்க போகிறது இல்லை. இன்றைக்கான கிருபையை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறார். இன்றைக்குள்ள கிருபையின் அளவு நாளைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறது இல்லை. நாளைக்கு வேறு கிருபையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இன்றைக்கு தேவன் உனக்கு அருளுகிற அந்த கிருபையை வைத்து நீ என்ன செய்ய போற? இன்றைக்கு நீ மனம் திரும்புவியா? இன்றைக்கு உன்னோட வாழ்க்கை ஒப்பு கொடுப்பியா? இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ செய்வியா? இல்ல நாளைக்கு நான் செய்யறேன், நாளான்னைக்கு செய்யறேன், இல்ல அடுத்த மாசம் நான் no, it is today. It is today. இன்றைக்கு அதை நடப்பிக்கணும். நீ பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்ம என்ன செய்கிறோம் என்றால், அநேக வேளையில we like to delay. ஆண்டவர் காரியம் என்று வரும் பொழுது we like to delay. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். மனம் திரும்புவதற்கு உனக்கு நாளைய தினம் உனக்கு கிடையாது. மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நல்லது எது என்று நீ அறிந்து அதை நீ செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் என்று வசனம் சொல்லுகிறது. இங்கே வாசிக்கிறோம், யாக்கோபு 4:17 வாசிங்க. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்துல அருமையான இனிமையான பலனை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தவறுகிறோம், உண்மைதான். நாம் பாவம் செய்கிறோம், உண்மைதான். தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி நம்மால் நடந்து கொள்ள முடியவில்லை என்று உண்மைதான். ஆனால் தேவன் நம்மோடு கூட பேசாத நேரம் இல்லை. தேவன் நம்மேல் தமது அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். ஒரு தகப்பன் போல தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு தாய் போல தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார்? நம்மை விடுவிக்கவே ஆண்டவர் பேசுகிறார். நாம் சரியானதை செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது.
அதற்கு இன்றைக்கு நாம் காலகட்டத்தை நாம் வகுத்து இதை செய்ய வேண்டும் என்று வேண்டியதில்லை. நாம் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய நாள் இன்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனம் திரும்புவதற்கு நான் என்ன போய் ப்ரே பண்ண சொல்லுங்க. இல்ல, நான் போய் இன்னைக்கு மனம் திரும்புவதற்கு நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இன்னைக்கு மனம் திரும்புவது உங்களுடைய சித்தமா இல்லையான்னு போய் ப்ரே பண்றது சரியா? ஆண்டவரே நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன், இந்த பாவம் நான் அடுத்த வாரம் மனம் திரும்பிட்டா, இந்த அடுத்த மாசம் மனம் திரும்பட்டோம் அப்படின்னு கேட்கலாமா? இல்லைங்க. டுடே இஸ் தி அக்செப்டபிள் டைம். இதுதான் அனுக்கிரக காலம். அந்த அனுக்கிரகமே என்று பார்க்கிறோம். அங்கதான் அந்த கிருபையை பார்க்கிறோம். இன்றைக்கு நான் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன். இந்த கிருபையில நீ என்ன செய்யணும்? நீ விடுதலை பெறணும், மற்றவர்களை விடுதலை ஆக்கணும். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பாருங்க. இந்த மொர்தெக்காய் என்ற ஒரு எஸ்தர் புத்தகத்தில் நமக்கு தெரியும்ல. ஓகே, இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை விடுவிக்க கொலை செய்ய இந்த நாமான் திட்டம் போடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் மொர்தெக்காய் சொல்றாரு எஸ்தர் கிட்ட போய், நபருமா நீ ராஜா அரண்மனையில இருக்கிற, சரிங்களா? வாசிக்க அந்த பகுதியை. எஸ்தர் 4:14. எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜா மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கவனிங்க. மொர்தெக்காய் எஸ்தருக்கு சொல்றாரு, இனி இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், சரியா? இன்றைக்கு நீ மௌனமாய் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்ப பண்ணுவார். இன்றைக்கு தேவன் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்க தேவன் உனக்கு இன்றைக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. கடவுள் இன்றைக்கு நம்மை உயர்த்தியிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் பிரியமானவர்களே, இதுதான் தேவன் நமக்கு அளித்த கிருபை. இந்த கிருபையை நாம் பயன்படுத்தி நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் நாம் விடுவிக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறத நம்ம கொடுப்பாங்க. அப்ப தேவன் கொடுத்த கிருபையை இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? Are you going to respond now or tomorrow? இன்றைக்கு நீங்க மறு உத்தரவு அளிக்க போறீங்களா இல்லது நாளைக்கு அளிக்க போறீங்க? பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையை நாம் வீணாக்காதபடிக்கு இருக்க தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தேவன் கிருபையை நாம் பயனுள்ளதாகும். இன்றைக்கு தேவனுடைய கிருபையை நாம் நம்முடைய நற்கிரியைகளின் மூலியமாக நாம் காட்ட வேண்டும். இரண்டாவதாக, தேவ கிருபைக்கு இன்றைய மறு உத்தரவு. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையிலே நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய கிருபை எனக்கு கொடுக்குறீங்க, இந்த கிருபை கொண்டு நான் என்ன செய்யணும் ஆண்டவரை கேள்வி. ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறார். 1800 ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வயலின் வாசிக்கிறது ஃப்ரிட்ஸ் கிஸ்லர் என்பவர். இவர் நல்ல ரொம்ப சிறப்பா அந்த வயலின் வாசிப்பார். ஸோ அவர் வாசிக்க ஆரம்பிச்சாலே எல்லாரும் அப்படியே மெய் மறந்து அது கேட்பாங்க. ஆனா அவருக்கு அந்த வயலின் வாசிச்சு அந்த பாடல்கள் வாயிலாக, அவருடைய கான்சர்ட் வாயிலாக நிறைய வசூல் வரும். ஆனா அவர் என்ன செய்வார்னா, அந்த பணம் எல்லாம் அவருக்கு பயன்படுத்த மாட்டார். ஏழை எளியவர்களுக்கு யாருக்கெல்லாம் உதவி வேணுமோ அந்த பணத்தை கொடுத்துருவார். அவருக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாராம். இது உண்மையான சம்பவம். இது ஃப்ரிட்ஸ் கிஸ்லர்.
அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாராம், அவரு தன்கிட்ட இருக்கிற அந்த வயலின் வந்து பழசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு போனாராம். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கடைக்கு போய் ஒரு அழகான வயலின் வந்து பார்த்தார். அப்ப அந்த வயலின் பார்க்கும்போது ரொம்ப விலையா இருந்துச்சு. ஆனா அப்ப வாங்குறதுக்கு அவர்கிட்ட கையில காசு இல்லை. நிறைய சம்பாதிச்சாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த நேரத்துல வாங்குவதற்கு அவர்கிட்ட பணம் இல்லை. அப்ப என்ன யோசிச்சாருன்னா, பரவாயில்ல, நம்ம பணம் சேகரிச்சு நம்ம வந்து ஒரு நாள் வந்து இந்த வயலின் வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அது பல நாட்களாய் போனது. அப்ப அந்த கடைக்காரன் வந்து அந்த வயலின் அங்கேயே இருந்ததுனால அப்போ ஒரு நாள் வந்து இந்த என்டிக் பொருளை, இந்த பழைய சாமான்கள் எல்லாம் வந்து கொலெக்ட் பண்ற ஒருத்தன் வந்தான். அவன் வந்து இந்த வயலினை பார்த்துட்டு, நீங்க இது குறைவான விலைக்கு எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னதோட அப்புறம் அந்த கடைக்காரனை வித்துட்டார். ஏன்னா அது அவ்வளவு நாள் கிடைக்கிறது, யாரு வாங்க போறா அப்படின்னு சொல்லி, சரி இவன் வந்து கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விலை குறைவா கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஃப்ரிட்ஸ் கிறிஸ்லர் இவர் வந்து பணத்தை சேர்த்துட்டு மறுபடியும் அந்த கடைக்கு போறார் அந்த வயலின் வாங்குறதுக்கு. அப்ப அந்த வயலின் வாங்க அந்த கடையில போய் பார்க்கிறாரு, வயலினை காணும். அப்ப அந்த கடைக்காரன் வந்து கேட்கிறாரு, ஐயா இங்க ஒரு வயலின் இருந்துச்சு, அந்த வயலின் எங்க? கடைக்காரன் சொன்னாரா, அது இந்த என்டிக் பொருளை வாங்குறவன், அது கொலை பண்றவன், அவன் வந்தா விலை குறைவா வந்து நான் வந்து வித்துட்டேன், யாரும் வாங்கல அதனால நான் வித்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப மனம் முடங்கி அந்த கடைக்கு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சார். அப்ப கொஞ்சம் வெளியே போனோடனே அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மறுபடியும் கடைக்குள்ள போனார். ஐயா அந்த அந்த மனுஷன் யாரு அப்படின்னு சொன்னா, அப்ப சொல்லியிருக்கிறாரு, நம்ம வட்டாரத்தில் இப்படிதான் அப்படின்னு போய் அங்கே போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்ப என்ன செய்ய பல முயற்சி எடுத்து அந்த என்டிக் பொருளை வாங்கினவர்கிட்ட போய் அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. அப்ப அந்த வீட்டுக்கு போனோடனே அங்க போய் பார்த்தாக்கா நிறைய என்டிக் பொருள் இது வச்சிருந்தாரு. அப்ப அங்க பார்த்தாக்கா இந்த வயலின் வந்திருக்கு. அப்ப அந்த நபர்கிட்ட அவர் வந்து கேட்டார், ஐயா நீங்க எவ்வளவு விலை சொன்னாலும் பரவாயில்ல, இந்த வயலின் நான் வந்து வாங்கிக்கிறேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்க, ஃப்ரிட்ஸ்ல அவர் வந்து கேட்க. அதுக்கு அந்த கலெக்டர் வந்து சொன்னாரா, ஐ எம் வெரி சாரி, இது ரொம்ப ஆன்டிக்கா இருக்குது, இது நான் வந்து கொடுக்க முடியாது. அப்ப அந்த வார்த்தை சொன்னோன்னே அவருக்கு இன்னும் மனசு உடைஞ்சு போச்சு. என்னடா அது நம்ம பிரயாசப்பட்ட இந்த வயலின் நமக்கு வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு அவர் வந்து வெளியே போனார். அப்ப எதுக்கு இன்னொரு முயற்சி பண்ணுவோமே சொல்லிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வந்தார். வந்துட்டு அந்த கலெக்டரை பார்த்து கேட்டாராம், ஐயா இது வாங்கி கொள்வதற்கான தருணம் எனக்கு வந்து இல்லை, ஆனா ஒரே ஒரு உதவி உங்கள்கிட்ட வந்து நான் கேட்கிறேன், கடைசியா இந்த வயலின் வாசிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த கலெக்டர் பெர்மிஷன் கிராண்ட் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து கண்ணீரோடு வாசிச்சார். அந்த வாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கலெக்டருடைய கண்ணில் கண்ணீர் தாரையா ஊத்துதான். உடனே அவர் என்ன சொன்னார்னா, கிறிஸ்லரை பார்த்து, I have no right to keep that to myself. இந்த வயலின் என்னிடத்திலே வைத்துக் கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. It is yours. Take it into the world and let the people hear it. இதை வைத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் இல்லை, நீ இதை எடுத்துட்டு போய் உலகத்திற்கு வாசித்து அதை காண்பி. இது என்னுடைய வீட்டு காட்சி பொருள்ல வைக்கிறது ஒரு பொருள் அல்ல, இது உலகத்திற்கு காட்ட வேண்டிய ஒரு பொருள் என்று சொல்லி அவர் இலவசமாக அந்த வயலினை வந்து கொடுத்தார். பிரியமான பிள்ளைகள்,
அதே போலத்தான் இன்றைக்கு தேவன் தம்முடைய இலவசமான கிருபையை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் நம்முடைய வீட்டிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காட்சி பொருளாக வைப்பதற்காக தேவன் கொடுக்கவில்லை. மாறாக இந்த உலகத்திலே தேவனுடைய கிருபையை நாம் காண்பிக்க, அவருடைய கிருபை என்னவென்று காண்பிக்க தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு காட்சி பொருளாக ஒரு கிறிஸ்தவனாக இருக்க தேவன் விரும்பவே இல்லை. மாறாக தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை இன்றைக்கு உங்கள் சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்கும்படியாக மத்தேயு 5:16 வாசிப்பது போல அந்த கிருபையை தேவன் அந்நியர்கள் பார்க்கும்படி தேவன் விரும்புகிறார். They wanted to see God's grace in your life. அந்த கிருபையை, தேவனுடைய கிருபையை, கல்வாரி சிலுவையின் மூலமாக வருகிற அந்த கிருபையை இன்றைக்கு நீங்கள் காட்ட ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Are you going to respond now or are you going to wait for tomorrow? Today is the acceptable time. Today is the salvation day. இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றே ரட்சணை. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அளித்த இந்த கிருபையை நாங்கள் வீணாக்காதபடி ஆண்டவரே, அதை நற்கிரியைகளின் வாயிலாக நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவித்தார். எங்களுடைய குறைகளை மன்னித்து தயவாயோடு இடைப்படும் இயேசு நாமத்தில் சொல்லிக்கிறோம் தான். பரிசுத்த பந்திக்கு நாம் ஆயத்தமாகுவோம். பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்கிற யாவரும் எழுந்து நிற்க கேட்கிறேன். ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். இன்னைக்கு இந்த பரிசுத்த பந்திக்கு வருகிற நாம் கல்வாரி சிலுவையின் மரணத்தை நாம் நினைவு கூற வந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த கல்வாரி சிலுவையின் தியாகத்தை நாம் நினைவு கூறும்போது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? இலவசமாய் தேவனுடைய இரட்சண்யம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கிருபை, தேவனுடைய கிருபை சிலுவையிலிருந்து வருகிறது. இன்னைக்கு அந்த கிருபையை நாம் இப்படியாக பயன்படுத்துகிறோம். வீணாக்குகிறோமா அல்லது பலன் கொடுக்கிறதாய் மாற்றிக் கொண்டிருக்கிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய கிருபையை வீணாக்காதபடிக்கு எனக்கு உதவி தாருமாறு. இனி ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும், கிருபை கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் என்னுடைய நற்கிரியைகளை நான் வெளிப்படுத்த எனக்கு உதவி தாரும். உம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும், உம்முடைய இரக்கத்தை நான் வெளிப்படுத்தணும். ஆண்டவரே, உம்முடைய தயவை நான் வெளிப்படுத்தணும், உம்முடைய அன்பு நான் காட்டணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம் கேட்போம். இன்னைக்கு தேவன் உங்களை மன்னித்து உங்களை கிருபை கொடுக்கின்றவராக, கிருபை அளிக்கிறவராக, கிருபை காண்பிக்கின்றவர்களாக தேவன் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்த வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை கடவுள் போக்கு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் கிருபையை காட்டுகிறவனாய் என்னை மாற்றும். ஆண்டவரே, கிருபையை நான் பெற்றிருக்கிறேன். அந்த கிருபை, தேவ கிருபை நான் காட்டணும். ஆண்டவரே, என்னுடைய நடத்தையில நான் காண்பிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய செயலை நான் காண்பிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய பேச்சில நான் காண்பிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னோட சிந்தையில நான் காண்பிக்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று கேளுங்க. இன்னைக்கு கல்வாரி சிலுவையிலிருந்து நமக்காக வருகிற அந்த கிருபை இன்றைக்கு உங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, என்னை மாத்துங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை கேட்பீர்களா? உங்களுக்காக நீங்கள் ஜெபித்து
இந்த பரிசுத்த பந்திக்கு நீங்கள் ஆயத்தமா? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இரங்கும். அன்பின் தேவ பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மேல் மனம் இறங்குகிறவராக இருக்கின்றார். அவர் மனம் இறங்கி தம்முடைய கிருபையை நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். நேற்றைய தினத்தின் கிருபையை நாம் வீணாக்கி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய கிருபை புதிதாய் நமக்கு கொடுக்கிறார். இந்த புதிய கிருபையை நாம் வீணாக்காமல், ஆண்டவரே, இந்த கல்வாரி சிலுவையின் தியாகத்தை நினைத்த ஆண்டவரே, நாம் உனக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவித்தாரும் என்று கேட்டேன். நமக்காக கொடுத்து இந்த அப்பத்தை நம்ம ருசிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் திரு சரீரம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக பிற்கப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து விசுவாசத்துடன் இதை புசியும். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி, முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி, நீர் எனக்காக பலியானி, நீர் எனக்காக பலியானி. உம் இரத்தத்தால் கழுவிடும், உம் இரத்தத்தால்
அன்பின் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து விசுவாசத்துடன் இதை பானம் பண்ணுங்கள். நீங்கள் பரலோக தகப்பனே, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் அளிக்கின்ற கிருபையின்படியே நாங்கள் வாழ, எங்களுக்கு கர்த்தர் ஆயத்த பண்ணின நற்கிரியைகளிலே நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் ஆண்டவர். இம்மட்டும் நாங்கள் செய்து வந்த அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பாவங்களையும் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து, ஆண்டவரே, இனி வருகின்ற நாட்களிலே உம்முடைய கிருபையை நாங்கள் பயனுள்ளதாக்க எங்களுக்கு உதவித்தார். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நின்ற வண்ணமாக இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம். இறுதி பாடலுக்கு நாம் வருவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலுக்கு பிறகு ஆசீர்வாதத்தை நம் சபை போதகர் நமக்கு வழங்குவார். Yeah.
யாவரும் எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.